ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, வாழ்க்கையில் ஜெயித்திட முயற்சிகளும் உழைப்புகளும் மிக அவசியம். நானும் உழைக்கின்றேன், முயற்சிக்கின்றேன். பிறகு ஏன் எனக்கு வெற்றி என்னும் கிரீடத்தை சூட முடியவில்லை என்று கேட்கிறாய். உன் உழைப்பும் முயற்சியும் உண்மைதான். ஆனால் வெற்றி என்ற பூக்களை பறிக்க சில முட்களிடம் நீ காயப்பட வேண்டும். காயப்பட வேண்டும் என்பதை விட வாழ்வில் இன்னொரு பக்கம் இருக்கும் தோல்வி என்ற மிகப்பெரிய பாடத்தை கற்க வேண்டும் என்றே சொல்லலாம். உன் வெற்றிக்கு நடுவில் உனக்கு ஏன் இந்த சறுக்கல் தோன்றுகிறது? மன வலிமையை சோதிப்பதற்கே அது நடத்தப்படுகிறது. மன வலிமையுடன் நீ போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு வரும் தடையை நீ எதிர்த்து பொறுமையும் நிதானத்துடனும் செயல்பட்டால் அகிலமே உனக்கு கிடைத்த வெற்றி என்ற உணர்வை நீ அடைவாய். உனக்கு வரும் கஷ்டங்களால் அந்த நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும். ஆனால் நீ மனம் தளராது நின்றால் அனைத்தும் வெற்றியே. உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும். நீ நடுவில் நிர்கதியாய் நிற்பதை போன்று உணர்கிறாயா? நடுவில் எந்த துணையும் இல்லாமல் நிர்கதியாய் நிற்கின்றேன் என்ற எண்ணத்தை மறந்து ஒரு நிமிடம் கண் மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா. அந்த நிமிடம் நீ நிற்கின்றதே என் பிடியில்தான். உன்னை நான் என்ற உன் சாய் தேவா தாங்குகிறேன் என்பதை மனமாற உணர்வாய். எதற்கும் அஞ்சாதே, எதையும் துணிந்து எதிர்த்து நில். உனக்கான என் துணை என்றும் உண்டு. உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்துவேன். உனக்கான வழிகள் எல்லாம் வெற்றியாய் இருக்கும். அதற்கு நான் பொறுப்பு. முன்னேறி செல். எப்போதும் முன்னோக்கியே நட. இப்பொழுதுள்ள மனநிலையை குறித்து சிறிதும் அஞ்சாதே, அதிருப்தி அடையாதே. லட்சியத்தை அடைந்தே தீருவேன் என்று உன் உள்ளத்தில் உறுதி கொள். நீ செய்யும் செயல்களில் ஈடுபாடும் அது முக்கியமானது என்ற உணர்வும் இல்லாது இருப்பின் நீ செய்வது எல்லாம் நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணடிப்பது மட்டுமே. எதிலும் வெற்றி பெற இயலாது. நீ செய்யும் காரியத்தால் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சரியாகவோ தவறாகவோ நடந்தால் அதற்கு காரணம் எது என்பதை முதலில் யோசித்துப் பார். வாழ்க்கையின் சிறு சிறு விஷயங்களிலும் முழு ஈடுபாட்டுடன் இருந்தாயென்றால் அதில் நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய். ஒவ்வொரு நொடியும் கஷ்டமான முயற்சிகளால் தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அவையெல்லாம் உனக்கு ஒரு பொருட்டாகவே தெரிவதில்லை. நீ படும் துயரங்களும் சிரமங்களும் தான் உனக்கு பெரிதாக இருக்கிறது. சிரமப்படாமல் எதுவும் சாத்தியப்படாது. முதலில் எதுவும் சிரமமில்லை என்று நம்பு. சிரமம் என்று சொல்வதற்கு காரணம் உன் மனதுதான். சிரமம் என்பதை கடந்தால்தான் லட்சியத்தை அடைய முடியும். மாபெரும் படைப்புகளை உருவாக்க நல்ல உணர்வுகளும் அபரிமிதமான மகிழ்ச்சியான மனநிலையும் மட்டும் இருந்தால் போதும். உனக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய்து வா. உன்னுடைய காரியம் கைகூடும். உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். ஏனென்றால் உன் கூடவே உன் சாயப்பா இருக்கிறேன் அல்லவா? யாரும் இவ்வுலகில் அனாதைகள் அல்ல. எல்லாருக்கும் எல்லாம் இருக்கிறது. உன்னை யார் கைவிட்ட போதிலும் நான் கைவிட மாட்டேன். தாய் என்பவர் 10 மாதம் சுமந்து உனக்கு உயிர் கொடுத்து உன்னை தன்னை காட்டிலும் அதிகம் அன்பும் அக்கறையும் கொண்டு காக்கும் உன்னை கருவறையில் சுமந்த தெய்வம். தன் வழியை பெரிதுபடுத்தாது உன்னை மட்டுமே யோசித்து தன் தாய்மையை காட்டி விலை மதிக்க முடியாததை உணர்த்தி உன் பிறப்பின் கடவுளின் அர்த்தங்களை தன் குருதி மூலம் உனக்கு சொல்பவர். அப்பா என்பவர் உயிர் கொடுத்து அன்னையின் பங்கு மேலாக உன் வாழ்வுக்கு வழிகாட்டி அதற்கு உயிர் கொடுத்தவர். உன் எதிர்காலத்திற்கு அர்த்தங்களை கொடுத்து உன் கையால் நீ தனித்துவம் பெற்று வாழ வேண்டும் என்று தன்னையே உருக்கி தானே சிலையை உருவாக்கும் சிற்பியாய் உன்னை இந்த உலகிற்கு அர்த்தமுள்ள முழு மனிதனாயாக்குவது அப்பா. அப்பாவின் கண்டிப்பு, கட்டளை, கோபம், பாசம் இவைகள் எல்லாம் தான் உன்னை சிறந்தவராக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட உறவுகளை என்றைக்கும் மரியாதை செலுத்து. அவர்கள் உன்னை காக்க தாண்டிய மற்றும் தாண்டுகின்ற பாதையின் வழி என்பது உனக்கு சொல்லி புரிவதல்ல. நீ அந்த இடத்திற்கு வந்தால்தான் உனக்கு புரியும். அவர்களின் அம்சமாய் உன்னிடத்தில் எப்போதும் நான் உன் சாய்தேவாயிருப்பேன். யாருக்காகவும் உன் தாய் தந்தையை விட்டு கொடுக்காதே. அவர்கள் உன்னை பிள்ளையாக பெறுவதற்கு நீ போரிப்படைய வேண்டும். அவர்கள் நீ எழுந்து நிற்க துணை நின்றவர்கள். அவர்களின் முதுமை காலம் என்பது உனக்கு கிடைத்த வரம். நீ அவர்களை பிள்ளையாய் பார்க்கும் காலம் அவர்களுக்கு துணையாய் ஆறுதலாய் இரு. அவர்களை உன் தாய் தந்தையாய் தேர்ந்தெடுத்து உனக்கு வழிகாட்ட இந்த மண்ணுலகில் படைத்தேன்.
உன்னுடைய ஆன்மாவுக்கு தாய் தந்தையாயிருந்து உன் சாய் தேவா உன்னை வழி சேர்ப்பேன். உன்னுடைய இப்போதைய வாழ்க்கை மாசு நிறைந்து துன்பத்தில் கலங்கி இருக்கலாம். ஆனால் கலங்கியது காரணமில்லாமல் இல்லை. மாசுபட்ட தண்ணீரை கலங்கி வைத்தால்தான் அதற்கான சுத்தம் என்ன என்பது மேலோங்கி வரும். நீ இப்போது கொண்டுள்ள சூழ்நிலைகளும் அப்படித்தான். இப்போது உன் நேரத்தை மோசமானது என்று எடுத்துக்கொள்ளாதே. இது அனுபவம் என்ற முத்தை கடலுக்குள் சென்று எடுக்கும் காலம். சிப்பி தேடிக்கொண்டு இருக்கிறாய். விரைவில் முத்துக்களை எடுப்பாய். முடியாது, என்னால் இது நடக்காது என்ற எண்ணத்தை நீ ஏற்றிக்கொண்டு இருப்பதால் தான் இவ்வளவு நாள் கடந்து போயின. இன்று அதனை உடைத்து முடியும் என்று உன் சாயப்பா செயல் புரியும் கடமையை உங்களிடத்தில் விட்டுவிட்டேன். அதன் விளைவுகளை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று தீர்க்கமான எண்ணத்தை கொண்ட உன்னை கோபுரத்தின் உச்சியில் உட்கார வைக்கப் போகின்றேன். வாழ்க்கையில் வரும் சோதனைகளையும் கஷ்டம் துன்பம் போன்றவற்றையும் நிரந்தரம் என நம்பிவிடாதே. அவை உன்னை சுத்தப்படுத்துவதற்காக பாபா எடுத்திருக்கும் நடவடிக்கை என்பதை உணர்ந்து அவரை சரணடைந்து பொறுமையோடு காத்திரு. நீ ஏங்கிய ஒன்றை நான் உனக்கு தரப்போகிறேன். உன் பல நாள் போராட்டம் முடிவுக்கு வரப்போகிறது குழந்தையே. நீ வருந்தி பேசிக்கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்னுடைய எல்லா முயற்சியிலும் தடங்கள் போல இருக்கிறது. என்னால் எதிலும் முழு மனதால் செயல்பட முடியவில்லை என்று, பிரச்சனைகள் இருப்பது உண்மை என்று எந்த அளவிற்கு உன் மனம் நம்புகிறதோ அதே போல அதற்கும் தீர்வு இருக்கும் என்பதை உன் மனம் நம்ப வேண்டும். அந்த தீர்வை நோக்கி செல்ல முடியாமல் தவிக்கிறாய். உன் பிரார்த்தனைகள் நிச்சயமாக உனக்கு தீர்வு தர காத்திருக்கின்றன. நீ பிரச்சனைகள் எவ்வளவு பெரியது என்று ஆராயாமல் அதற்கென இருக்கும் ஒரு சிறிய தீர்வை கண்டுபிடி. அதற்குத்தான் நான் உனக்கு சக்தி தருகிறேன். அந்த சக்தியை கவலைகளில் இழக்காதே. உன்னால் முடியும் பிள்ளையே. உனக்கான தீர்வை நீ கண்டடைவாய். நீ நிதானத்தை இழக்காதவரை உனக்கு தோல்வி இல்லை. உலகில் உள்ள ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தோர் ஆற்றல் உண்டு. அதனால் உனக்கும் ஒரு ஆற்றல் உண்டு. அதை வாழ்வின் முன்னேற்ற பாதையில் பயன்படுத்தி பயணித்தால் அது நல்ல விளைவை தருகின்ற நிலைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கும் என்பது நிதர்சனம். உன்னிடம் உள்ள ஆற்றலை நீ குறைத்து மதிப்பிடாதே. என்னால் இது முடியுமா என்று எடுத்த எடுப்பிலேயே எதை கண்டும் அச்சம் கொள்ளாதே. உன் உணர்வுகள், எண்ணங்கள், பேச்சுக்கள் எல்லாம் எத்தகைய நிகழ்வை சுற்றி விரும்பியோ வெறுத்தோ தீவிர வட்டமிடுகிறதோ அதுவே நடக்கும். அதனால் உனக்கு வேண்டியதை பற்றி மட்டுமே தீவிர உணர்வோடு சிந்தித்தும் பேசியும் விரும்பியும் இரு. நீ நினைத்தது விரைந்து நிறைவேற வேண்டுமானால் தோல்விக்கு அஞ்சு முடங்கி கிடப்பது நல்ல வாழ்க்கையை தராது. தோற்றாலும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடுபவன்தான் வெளியில் நின்று விமர்சிப்பவனை விட மேலானவன். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை உன்னாலும் செய்ய முடியாது என்று சொல்வார்கள். சொல்பவர்கள் சொல்லட்டும். அவர்களிடம் நீ காது கேட்காதவராக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது. நீ உன் வழியில் சென்று கொண்டே இரு. நிச்சயம் வெற்றி உனக்கே. கவலை கொள்ளாதே குழந்தையே. இந்நிலை கூடிய விரைவில் மாறும். நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வாய். இனி உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். கலங்காதே, நான் இருக்கிறேன். நிழலாக இனி என்றும் இருப்பேன். உன்னுடைய உழைப்பு என்றுமே வீணாகாது. இடையில் வரும் சிறு சிறு தடைகள் உன்னை மெருகேற்றுவதற்காக வருகின்றன. புதிய உத்திகளை கண்டறி. கண்டிப்பாக நீ வெற்றி பெறுவாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். சதா என்னை நினைத்து கொண்டிரு. நான் நடத்துகிறேன் என திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவனையை உன்னுள் வளர விடாதே. கஷ்ட நஷ்டங்கள் என்பது வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது குழந்தையே. தீண்டவும் நான் விடமாட்டேன். உன் மனம் குளிரப் போகிறது. என் ஆசிர்வாதங்கள் உனக்கு முழுவதும் அதிவிரைவில் கிடைக்கப் போகிறது. அன்றைக்கு நீ அழுவாய். நான் கேட்டதையெல்லாம் தந்துவிட்டாயே என்ற மகிழ்ச்சியில். நமது சிறந்த செயல்பாடு என்பது எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயத்திற்கும் எதிர்வினையாற்றாமல் இருப்பதாகும். யாரோ ஒருவரின் நிராகரிப்பு, ஓர் வார்த்தை, ஒரு கேலி, ஓர் விமர்சனம், ஓர் துரோகம்தான் பலரின் வெற்றிக்கு முதல் அடிப்படை காரணம்.
நீ உன் கருத்தில் ஒன்றுபட்டு இருந்தால் இந்த உலகமே எதிர்த்தாலும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அதேபோல உன் கருத்தில் நீயே முரண்பட்டு இருந்தால் உலகமே உன்னை ஆதரித்தாலும் உன் வாழ்வில் நீ வெற்றி அடைய முடியாது. நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு. அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி. முன்னேறி செல்லும் போது காதுகளை மூடிக்கொள். இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ வீழ்ந்து விடுவாய். எந்த பக்கம் பிடித்தாலும் மேல் நோக்கி எரியும் தீபம் போல எந்த நிலை வந்தாலும் ஒரே நிலையில் இரு. அது உன் மதிப்பை உயர்த்தும். எப்போதும் பின்வரிசையில் ஒளியாதே, முன்வரிசைக்கு வா. யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்கள் கண்களை பார்த்து பேசு. அவர் எப்பேற்பட்ட பிரபலமாக இருந்தாலும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடுவதெல்லாம் வேண்டாம். நீ நடக்கின்ற வேகத்தை அதிகப்படுத்து. நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு, உற்சாகம் உன் செயல் வேகத்தையும் தானாக அதிகரிக்கும். எந்த கூட்டத்திலும் அடுத்தவர்கள் பேசட்டும் என்று காத்திருக்காதே. அங்கே கேட்கிற முதல் குரல் உன்னுடையதாக இருக்க வேண்டும். எந்த நேரமும் உதடுகளில் ஒரு புன்னகையை வைத்திரு. அது தருகிற தன்னம்பிக்கை வேறு எங்கேயும் கிடைக்காது. எப்போதும் எல்லோரிடமும் நேர்மறை வார்த்தைகளை பேசு. எதிர்மறை விஷயங்கள் மீது கவனம் செலுத்தாதே. பலம் என்ன, பலவீனம் என்ன என்பதை பட்டியலிட்டு உன் பலம் மீது நீ உன் கவனத்தை செலுத்து. உன் பெயரை நீ எப்போதும் யாரிடமும் தன்னம்பிக்கையாக கூறு. உன் பிறப்பின் உன்னதத்தை ஆழமாக உணர முடியும். விதைகள் என்றும் தன் வளர்ச்சிக்கு காரணங்களை தேடுவது கிடையாது. நாம் விதைக்கப்பட்டோம், எல்லா தடைகளையும் கடந்து மரமாக உருவெடுப்போம் என்று நினைப்பதுதான் அது வளர்ந்து நிற்க காரணம். அதே போல தன்னை போல இன்னொரு மரம் வளர அது வழி செய்யும். அதே போலத்தான் நீயும் வளர்வாய். விரக்தி, அகங்காரம், துக்கம், கோபம், குழப்பம், மன உளைச்சல் போன்றவைகளுக்கு அதிகம் இடம் கொடுக்காதே. புகழ்ச்சிகளும் அவமானங்களும் மாறி மாறி வரும் போகும். அவையாவும் உன் உள்ளத்தில் தங்கிவிடாதபடி பார்த்துக்கொள். முயற்சியும் நம்பிக்கையும் இல்லாமல் வாழ்க்கையை எதிர்கொள்வது மிக கடினம். உன் எதிர்காலத்தை பற்றி யோசிப்பதில் தவறு இல்லை. ஆனால் நீ அதையே சிந்தித்து கொண்டு தற்போதுள்ள சூழ்நிலையில் கவனமாக செயல்படாமல் நிலைமையை சிக்கலாக்கிக் கொள்கிறாய். வீணான கவலை எந்த விதத்திலும் பலன் தராது குழந்தையே. அதனால் எதற்கும் கலங்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். என்னுடைய குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் அளிப்பேன். கைகூட வேண்டிய செயல்கள் தாமதமானாலும் தப்பாமல் உனக்கு வேண்டிய நல்லது நிச்சயம் கிடைக்கும், நிச்சயம் நடக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை நான் பார்த்து கொள்கிறேன். நீ என்னிடம் வந்த பிறகு கூட ஏன் வீணாக புலம்பிக் கொண்டு இருக்கிறாய்? எதுவானாலும் என் மேல் சுமத்திவிட்டு உன் வேலையை நீ பார். அதற்கு மேல் ஆக வேண்டியதை நான் பார்த்து கொள்கிறேன். என் அன்பு குழந்தையே, உனக்கு இப்போது வந்திருக்கும் சோதனைகள் நிரந்தரமில்லை. சோதனையை தோற்கடித்து போராடுவதற்கு சக்தியை நான் உனக்கு அளிப்பேன். நிச்சயம் உன் வாழ்வில் நீ ஜெயிக்கப் போகிறாய் குழந்தையே. நீயும் இப்போது துன்பத்தால், கவலை, கஷ்டத்தால், வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனையால், பலவித தடைகளால் சோர்ந்திருந்தாலும் கவலைப்படாதே. உன் பயணம் நிச்சயம் தொடரும். கைப்பொருளை இழந்து திண்டாட்டமா? வெற்றி பெற முயற்சித்து தோல்வியடைந்து உட்கார்ந்திருக்கிறாயா? சிரிப்பும் சந்தோஷமும் கிடைக்கும் என எதிர்பார்த்த வாழ்வில் அடியும் அழுகையுமாய் உள்ளதா? வீட்டை அழுக்காக்க பிள்ளை வரம் கேட்டு வெகு காலமாய் அழகான வீடும் அழுத முகமுமாக இருக்கிறாயா? பயப்படாதே. உன் பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை. இதோ நான் உனக்காக இருக்கின்றேன். நான் மீண்டும் உன் பயணத்தை தொடங்கி வைப்பேன். தைரியத்தோடு எழுந்திரு என் குழந்தையே. ஏன் என் மீது உனக்கு இவ்வளவு கோபம்? உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு வலியால் துடிக்கின்றாய். ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவலிதான் பெரிதாக தெரிகிறது. அதனால் நான் சரி செய்ய அதிகம் கவனம் கொண்டுள்ளேன். உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை போன்றதாய் இருக்கிறது. மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது. அதை நான் சரி செய்கின்றேன். அந்த வலி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா? அவர்களுக்கும் அது காயம்தானே.
ஒருவனுக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல, அவனுடைய மனம்தான் முதல் எதிரி. உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான், அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான். உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும். உன் மனம் என்பது அது அப்படி நடந்துவிடுமோ இப்படி நடந்துவிடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும். நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பது உன் மனம்தான். அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்கச் செய்து அந்த எண்ணத்தை துடைத்து எறி. இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாமல் தோள் கொடுக்கும் தோழனாக இருக்கும். நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்ததுதான். உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று. கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று. இதற்கான அர்த்தம் என்ன என்பதை நான் கூறுகிறேன் கேள். தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம். அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்தாக வேண்டும். ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும். ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக்கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது. கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல, அது அறநெறி அல்ல. உன் அன்னையான நான், உன் தந்தையான நான், உனக்கு ஒரு நல்ல குருவான நான் உனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாகவே மாறும். நீ என் பிள்ளையாகிவிட்டாய். உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன். உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்திருப்பாய். அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு அதை உணர வேண்டும் என்பதற்காகவே சில நிகழ்வுகளை உனக்கு நான் நிகழ்த்தியுள்ளேன். அதனால் பயப்படாதே. உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை. அதில்தான் எனக்கு ஆனந்தமும் இருக்கிறது. நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும்.